வணக்கம் சென்னை 360 வியூவர்ஸ். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, கென்யா நாட்டு கிரிக்கெட் டீம் ஒரு காலத்துல எப்படி இருந்தது, ஆனா அவங்க இப்போ எந்த நிலையில இருக்காங்கன்றத நான் இப்போ சொல்ல போறேன். ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல கென்யன் கிரிக்கெட் டீம் விளையாடுவாங்க. சமீப வருஷங்கள்ல எந்த ஐசிசி டோர்னமெண்ட்லும் பங்கேற்கிறது இல்ல. ஒரு காலத்துல 90ஸ்ல பாத்தீங்கன்னா கென்யா கிரிக்கெட் டீம் பெரிய பெரிய நாடுகளெல்லாம் தோக்கடிச்சிருக்கு. 1996 வேர்ல்ட் கப்ல வெஸ்ட் இண்டீஸை தோக்கடிச்சது. இந்த கென்யா கிரிக்கெட் டீம் 2003ல ஒரு வரலாறு படிச்சிருந்தாங்க. செமிஃபைனல் வரையும் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கென்யா கிரிக்கெட் டீம் பெரிய ஒரு டவுன்ஃபாலை தான் சந்திச்சிருந்தாங்க. 2007 வேர்ல்டு கப்பில் விளையாடி இருந்தாங்க. 2011 வேர்ல்டு கப்லையும் விளையாடி இருந்தாங்க. ஐசிசி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் பங்கேற்கக்கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கு மேஜர் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டில் இருந்து சரியா இந்த கிரிக்கெட் டீமுக்கு நிதி ஒதுக்காத காரணத்தினால இந்த கென்யா கிரிக்கெட் டீம் 90s 2000ஸ்லாம் பெரிய பெரிய டீம்ஸை அப்செட் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா, இந்தியா, ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்ற பெரிய பெரிய நாடுகள்லாம் தோக்கடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ அந்த கிரிக்கெட் டீமோட நிலைமை ரொம்ப சோகத்தில் தான் இருக்கு. இதுக்கப்புறமும் இந்த கென்யா கிரிக்கெட் டீம் இந்த ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்லாம் பங்கேற்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ வேற எந்த கிரிக்கெட் டீம் நல்லா விளையாடி இப்போ அவங்க காணாமல் போயிருக்காங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வணக்கம் சென்னை 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.